செல்லம் மூன்றாவது படத்தில் 21வது கணக்கு சாமி. 5 × a - 3 × b த ஹோல் கியூபை விரித்து எழுதுக. அடுக்கு 3 விரித்து எழுத சொல்கிறாங்க சாமி. அப்போ எத்தனை அடுக்குன்னு போட்டாவே அத்தனை முறை போட்டு பெருக்கு. நான் ஃபார்முலா அதுக்குலாம் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை, எப்படி சொல்லுங்கள். அத்தனை முறை போட்டு பெருக்கு. எதை அடியில் என்ன இருக்குது? 5 × a - 3 × b ஒரு முறை, 5 × a - 3 × b 2 முறை, 5 × a - 3 × b 1வது முறை. நான் 20வது கணக்கு உங்களுக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரியே சொல்லித்தரேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, பட் இட் இஸ் நாட் ஃபார்முலா, ஓகே? இப்போ சாமி 3 முறை போட்டு பெருக்கணும். அடுக்கு அத்தனை முறை, அடுக்குனாவே அத்தனை முறை போட்டு பெருக்கு. யார் கீழே இருக்கிறவங்க அத்தனை முறை போட்டு பெருக்கணும். இப்போ முதல் உறுப்பு 3 டைம் வந்திருக்கா? அப்போ 3 முறை நான் சொன்னோம். 5 × a அடுக்கு 3 the whole cube, the whole cube. அடுத்து கடைசியில் பாருங்க, கடைசி மைனஸ் 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 ஒத்தப்பட மைனஸ் தான் சமயம் வரும். மைனஸ் 3 × b அடுக்கு 3 அடுக்கு ஒத்தப்படியாக வந்ததுனால அப்படி போட்டுட்டேன். அடுத்தது என்ன சமயம் சொல்லுவோம், நம்ம அடுக்கு குறையும் அப்படின்னு. 5 × a அடுக்கு 2 குறையும், ரைட்மா? மூலங்களின் கூடுதல் என்று இது யார் இருக்காங்களோ அதை போட போகிறோம். அப்போ மூலங்கள் யார் இருக்காங்க? -3b 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 இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறேன். -3b 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 இன்ட்டு இது யார்? 5 × a அடுக்கு 1 குறைக்கணும். 5 × a அடுக்கு 2 நான் கடைசியில் போட்டுக்கிறேன். அடுத்து ப்ளஸ்ஸை போடுங்க. அடுத்து என்ன பண்ணோம்? மூலங்களின் அடுத்தடுத்த மூலங்களின் பெருக்கல் பலன். இது -3b 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 பெருக்கலாமா? 3 3 9 + 9 b பெருக்குனா b². 3 3 9 + 9 ரெட்டப்பட மைனஸ், இது b². 3 3 9 + 9 -1 -1 + 9 இது b². இதுவும் b², இதுவும் b², இதுவும் b². மூலங்களின் பெருக்கல் பலனின் கூடுதல். அடுத்தடுத்த மூலங்களின் பெருக்கல் பலனின் கூடுதல். மூலங்கள்ன்ற வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th போனால் மூலங்கள் தான் சொல்லணும், 11th போனாலும் மூலங்கள், 12th போனாலும் மூலங்கள், பூஜ்ஜியங்கள், காரணிகள், வார்த்தைகள் மாற்றி 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 இது பண்ணுவாங்க, ஓகேவா? இப்போ மொத்த உறுப்புகள் அதனால் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். 1 9 9 2 9 18 3 9 27 அப்படிங்க போட்டுக்கலாம். 27 எத்தனை முறை b² வந்தாலும் ஒரே முறை இன்ட்டு 5 × a அடுக்கு 2 1 குறைச்சிடுங்க. 5 × a அடுக்கு 1. இப்போ கடைசி உறுப்பு அப்படியே போட்டுக்கலாம். -3 × b எத்தனை முறை சாமி வந்திருக்கு? 3 முறை வந்திருக்கு, ஓகே? ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல் 5 × a தான் படிக்கணும். நடுவில் பெருக்கல் அடுக்கு அத்தனை முறை போட்டு பெருக்கணும். அப்போ 5க்கும் சொந்தம் 3 அடுக்கு 3 a-வுக்கும் சொந்தம். 5 3 முறை போட்டு பெருக்கணும். 5 25 25 125 a அடுக்கு 3. இது எல்லாமே ஒத்த உறுப்புகள். மைனஸ் 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 சேர்த்தால தான் கிடைக்கும். மைனஸ் ப்ளஸ் தானே, அது குறிய மாற்றாத. ஸோ மைனஸ் வருது, மைனஸ் போடு. 3b சேர்த்தா 6b, இங்கே 9b இன்ட்டு ஸ்கொயர் இருக்குது, இதை பெருக்கணும். 5² 5 2 முறை போட்டு பெருக்கணும். 5 ப்ராக்கெட் போடுங்க. 5 25 இன்ட்டு a² ப்ளஸ் இங்கே 27, இது 2 அப்புறமா போட்டு பெருக்கலாம். 27 இன்ட்டு b² இன்ட்டு 5 × a மைனஸ் இந்த 3க்கும் 3 சொந்தமானது. 3 3 முறை போட்டு பெருக்கணும். 3 9 9 27 b அடுக்கு 3, ஓகே சொல்லலாம். இப்போ இதை பெருக்கி போட்டுக்கலாம். 125 இன்ட்டு a அடுக்கு 3 மைனஸ் இங்கே பாரு சாமி 10 விட 1 கம்மியாக இருக்குது. ஈஸியாக போட சொல்லித்தரேன். 10 விட 1 கம்மியாக இருக்குது. எத்தனை 1? 25 இருக்குது. 9 25 10 25 நான் 10 25 எடுத்துக்கிறேன். ஒரு 25 கம்மியாக இருக்குது. 10 25 250. ஒரு 25 கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணிடணும்? கழிச்சிக்கணும். 225, ஓகே? இல்லை மகா நான் பெருக்கி தான் போட்டுக்கோ. 9 5 45 5 மீதி 4 9 2 18 4 22 என்ன இருக்குது? a அடுக்கு 2 இன்ட்டு b, ஓகே சாமி? அடுத்தது ப்ளஸ் 7 35க்கு 5 மீதி 3 2 10 ப்ராக்கெட்னா பெருக்கல். 2 10 10 3 13 ஏவை முன்னாடி போடுங்க. a அடுக்கு 1 இன்ட்டு b அடுக்கு 2 மைனஸ் இதை அப்படியே போடணும்.
ஓகே சொல்லணும். ஸோ 20வது கணக்கு முறையில் சொன்னால் இதுதான். இப்போ எப்படி மகா ஈஸியாக சொல்லி இன்னொரு முறை சொன்னேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை சொல்லிக்கலாமா? இது அடுத்த மெத்தட் ஈக்குவல் டு 3 முறை போடணும். 5 3 முறை போடுங்க. இப்போ அடுக்கு எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ எத்தனை உறுப்புகள் வரணும்? 4 உறுப்புகள் வரணும். ஓகே, இப்போ எப்படி சொல்லுங்கள்? 5 × a அடுக்கு 3 3 × b அடுக்கு 3ங்கன்னா மைனஸ். அடுக்கு ஒத்தப்படியே இருந்துச்சுன்னா மைனஸ்னால் மைனஸ் அப்படியே போடுங்க. ஓகே, இங்கே அடுத்து என்ன பண்ணணும் பசாமி? இங்கே என்ன இருக்குது? 3. அடுத்த குறி என்ன போடுங்க? ப்ளஸ்ன்னு போடுங்க. 3 × இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 3 × 3 நம்பரையும் பெருக்கணும். 3 3 3 9 9 9 5 45 45 ஏவும் பி பெருக்கணும்னா சாமி ஏபி இன்ட்டு ஒரு ப்ராக்கெட் போடுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. 5 × a மைனஸ் 3b இங்கே மைனஸ். சொல்லுங்கள், இதை கியூப் பண்ணுங்க. ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக தான் கொடுக்குன்னா போட்டுருங்க. ப்ளஸ் சாரி மைனஸ் வச்சு மைனஸே போடுச்சாங்க. மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸே போடுங்க. ஒருவேளை ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். ஓகே, மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் இந்த இந்த 3 நம்பர் என்ன பண்ணணும்? பெருக்கணும். இது 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 3த்தையும் பெருக்கணும். பெருக்கிட்டு இன்ட்டு போட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை ஒரு முறை போட்டுக்கோங்க. கடைசியில் 3 × b தான் ஒரு கியூப்னு போடணும். ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல். இந்த கியூபானது 5க்கு சொந்தம், 7க்கு சொந்தம். 5 3 முறை போட்டு போயிருந்தா 5 25 25 125 × a அடுக்கு 3 மைனஸ். இந்த ப்ராக்கெட்லாம் பெருக்கல் பொதுவானது. ஒரு மைனஸ் இருக்குது, முன்னாடி போனதுலனா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஒத்தப்பட மைனஸ் மைனஸ். 5 45 எவ்வளோன்னு பார்க்கணும். கெழுவையும் பெருக்கணும். 5 25 5 மீதி 2 5 20 2 22. இங்கே ஏ இருக்குது. ஒத்த உறுப்புகள் தான் பெருக்க முடியும். a நடுக்கு 1 பெருக்குனா a நடுக்கு 2. இங்கே தனியாக இருக்கிறது யாரு? b. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். சட்டப்பட மைனஸ் ப்ளஸ்ஸு. 3 45 ரூபாய் சேர்ந்தா எவ்வளோ சாமி? 3 5 15 5 மீதி 1 3 12 1 13. இங்கே a இருக்குது. b நடுக்கு 1 பெருக்குனா b நடுக்கு 2 மைனஸ். இந்த கியூப் ஆனது அடுக்கு 3 ஆனது 3க்கு சொந்தம், bக்கு சொந்தம். 3 கியூப் எவ்வளோ? 3 3 9 9 3 27. 27 × b நடுக்கு 3. இப்போ உங்களுக்கு இது பிடிச்சா இதை போட்டுக்கோங்க, இது பிடிச்சா இது போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஓகே சாமி, தேங்க்யூ. 4 உறுப்புகள் வந்துச்சா பாருங்கள். 1 2 3 4. ஆக்சுவலாக இது போகணும் அப்படின்னு சொன்னால் இதோட கூட ஷார்டன் பண்ணி போடுறது, இதோட ஷார்டன் பண்ணி கூட போகலாம். பொதுவாக இந்த வெளியேடு பண்ணி பொதுவாக என்ன ப்ராக்கெட் போடணும் இல்லையா, அது மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சாமி.